கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு பீங்கான் தொழில்நுட்ப கல்லூரி விடுதியில் அனைத்து விதமான மாற்றுத்திறனாளிகளின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கண், காது, மூக்கு, தொண்டை, கை, கால் உள்ளிட்ட அனைத்து வித மாற்றுத்திறனாளிகளுக்கும் அடையாள அட்டை புதுப்பித்தல், புதிதாக பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து சேவைகளும் வழங்கப்பட்டன. விருதாச்சலம், வேப்பூர், நல்லூர், திட்டக்குடி, ஸ்ரீமுஷ்ணம் ஆகிய பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தமிழகத்தின் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருளின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்ட நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள அரிசி, கோதுமை போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் சேகரிக்கப்பட்டு தென் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது நாம் தமிழர் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமிற்கு தோட்டக்கலைத்துறை வேளாண்மை உதவி இயக்குநர் பூபதி, மாவட்ட கல்வி அலுவலர் மணிமேகலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த முகாமில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு பள்ளிகளில் காய்கறி தோட்டம் அமைப்பது குறித்து பயிற்சிகளை அளித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா ஓலைப்பாடி ஊராட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெற்றது. முகாமில் சத்துணவுத்துறை சார்பில் ஊட்டச்சத்து உணவுகள், வேளாண்மை துறை சார்பில் வேளாண் கருவிகள், கால்நடைத்துறை சார்பில் கால்நடை ஊட்டச்சத்து உணவுகள், மகளிர் சுய உதவி குழுவினரின் கைவினைப் பொருட்கள் ஆகியவை மக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் கலந்து கொண்டு காட்சிப்படுத்தப்பட்டதை பார்வையிட்டு மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டு சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவி, இலவச வீட்டுமனை பட்டா, மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் PF அலுவலகம் முன்பு ஓய்வூதிய நலச்சங்கம் சார்பில் பல கட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் EPS 95 பென்ஷனர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷனாக ரூபாய் 9,000 பஞ்சப்படியுடன் வழங்கிட வேண்டும், EPS 95 பென்ஷனர்களுக்கு ESI திட்டத்தின் மூலம் மருத்துவ காப்பீடு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்யாஸ்பின் பென்ஷனர் சங்கம் செயலாளர் சக்திவேல் தலைமையில் இந்த மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அந்தனூர் ஊராட்சியில் அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவுநீர் கால்வாய், சாலைகள், பள்ளியில் சமையல் கூடம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளை செய்து தரக்கோரி ஊராட்சி வட்டார வளர்ச்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் தங்கள் பகுதிகளில் உள்ள அவல நிலையை குறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு அடுத்த அரசு மருத்துவமனை ரவுண்டனாவில் பாசம் அறக்கட்டளையின் சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் கலந்து கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது இருசக்கர வாகனங்களில் வருவோர் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும், இல்லையெனில் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவுறுத்தினார். மேலும் இதில் கலந்து கொண்ட ஈரோடு தெற்கு போக்குவரத்து காவல்துறையினர் ஹெல்மெட் அணிவது அவசியம் குறித்து விளக்கியதோடு விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய நிரந்தர ஸ்டிக்கர்களை ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மருதூர் வடக்கு கிராமம் சமுதாய கூடத்தில் வருவாய் மற்றும் பேரிடர்
வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் நேர்காணல் முகாம் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறைகளின் மூலம் 153 பயனாளிகளுக்கு ரூபாய் 39,76,759 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையடுத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக் கொண்டார். முன்னதாக அனைத்து துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். மதுரையில் 58 கிராம பாசன கால்வாய்க்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். மதுரையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மதுரை வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்த வைகை அணை தண்ணீரை நம்பி உசிலம்பட்டி மற்றும் நிலக்கோட்டை தாலுகாவில் சுமார் 110 கிராமங்களுக்கு மேல் இந்த 58 கிராம பாசன கால்வாய் மூலம் 10,000 ஏக்கருக்கு மேல் விவசாய பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பதற்காகவும் 58 கிராம பாசன கால்வாய் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் சங்கத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தென்காசியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தென்காசி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வம் தலைமை தாங்கினார். எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், இடைநீக்கம் செய்த எம்பிக்களை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மயிலாடுதுறை அருகே அட்டவீரட்ட தலங்களில் ஒன்றான வழுப்பூர் வீரட்டேஸ்வரர் கோயிலுடன் சேர்த்து அதே கிராமத்தில் உள்ள வழிக்கரையான் கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடத்த வலியுறுத்தி அகில பாரத இந்து மகா சபா அமைப்பினர் வழிக்கரையான் வேடமணிந்து வந்து இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் கோரிக்கையை வலியுறுத்தி பக்தி கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து மாநில தலைவர் ராமநிரஞ்சன் அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஐயப்பன் பிறந்த ஊரான வழுப்பூரில் வரலாற்று சுவடுகளை ஆய்வு செய்து வீரட்டேஸ்வரர், வழிக்கரையான் ஆகிய இரு கோயில்களிலும் விரைவில் திருப்பணியை முடித்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அடுத்த முள்ளுவாடி ஊராட்சிக்குட்பட்ட ஆற்காடு செய்யாறு செல்லும் சாலை அருகே சதீஷ் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் அரசு மதுபான கடை திறக்கப்பட இருந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மதுபான கடையை திறக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து கடை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மதுப்பிரியர்களுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் இதுகுறித்து தகவலறிந்து வந்த போலீசார் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பொதுமக்கள் மதுபான கடையின் முன்பு அமர்ந்து சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தி மதுபான கடையை இப்பகுதியில் திறக்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றினர். மேலும் இந்த தீர்மானம் மாவட்ட நிர்வாகத்திற்கு கொண்டு சென்று மதுபான கடையை இப்பகுதியில் திறக்க விடாமல் நடவடிக்கை எடுக்கப் போவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.